தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இன்னைக்கு நம்ம மனிதநேயம் அப்படின்ற ஒரு வார்த்தை பற்றி, அந்த வார்த்தை வச்சு நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். மனித நேயம், அதாவது ஹியூமனிட்டி. ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். செய்துங்கநல்லூர் ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஊர்களுக்கிடையே அரசு பேருந்து ஒன்று எதிரில் வந்த பக்தர்கள் வாகனத்தில் மோதி 9 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர். அவர்களது உடல் பாகங்கள் சிதறி கிடந்தன. வாகனத்தில் பயணம் செய்த சிலர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அந்நேரத்தில் அங்கு வந்த வஞ்சகர்கள் சிலர் சற்றும் மனிதநேயம் இல்லாமல் உயிர் துறந்தவர்களின் கை கழுத்தில் கிடந்த நகைகளை கலற்றி சென்று விட்டனர். திருநெல்வேலி அருகே பிராய்லர் கோழி ஏற்றுக்கொண்டு வந்த லாரி ஒன்று சாலை ஓரத்தில் கவிழ்ந்தது. காயம்பட்டவர்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு மனிதர்கள் மேல் சற்றும் அக்கறை இல்லாதவர்களாய் கோழி பிடிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டனர். பொது இடத்தில் தொலைந்துவிட்ட விலையுயர்ந்த பொருள், செல்போன், கைப்பை, பணம் ஆகியவற்றை அதன் சொந்தக்காரர் மறந்துவிட வேண்டியதுதான். எங்காவது ஒருவர் உண்மையாக நடந்து கொண்டு உரிய இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருளை ஒப்படைக்கிறார். ஒரு பாடசாலை திறந்தால் ஒரு சிறைச்சாலையை மூடலாம் என்பார்கள். ஆனால் பல ஆயிரம் பாடசாலைகள் திறந்த பின்னரும் சிறைச்சாலைகள் நிறைந்து கொண்டும் விரிவாக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. பொது இடத்தில் ஒழுங்கு மீறல்கள் அதிகம் நடைபெறுகின்றனர். போலீஸ் இல்லாத நேரத்தில் ஒரு வழிப்பாதையில் பயணிப்பது, கண்ட இடத்தில் சிறுநீர் கழிப்பது, வரிசையில் நிற்க வேண்டிய இடத்தில் முண்டிக்கொண்டு முன் செல்லுதல் என்ற ஒழுங்கு மீறுதல்களை பட்டியலிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு ஏராளமாக உள்ளன. இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுபவர்கள் இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம்? சமுதாயத்திற்கு சிறந்த முன்மாதிரிகளாக இருக்க வேண்டிய கிறிஸ்துவின் பின்னடியார்கள் நிலை என்ன? மனிதநேயம், பண்பாடு, ஒழுங்கு எங்கே? இதைத்தான் பவுல் தெசலோனிக்கே திருச்சபையில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அழுவற்காரலாய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களை கண்டிக்கிறார். இது முதல் பொது இடத்திலும் சபை கூடும் இடங்களிலும் ஒழுங்குள்ளவர்களாக நடக்க முயற்சிப்போம். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். ஒழுங்கில்லாதவர்கள் யாரையாவது சந்திக்க நேரிட்டால் சாந்தமாக அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். மனிதன் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன்